ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். பாத்ரூம் பக்கெட்டில் இருக்கக்கூடிய உப்பு கரையை போக்க ஜஸ்ட்டு 2 நிமிஷம் போதும் அப்படிங்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸும் இன்னுமே பலவிதமான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நாம் சமையலுக்கு அன்றாடம் உரிக்கக்கூடிய வெங்காயம் பார்த்திங்கனாக்கா நம்ம கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்ட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூக்கிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக வலியும். இதிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்குது. நாம் வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் போட்டுடணுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உரித்தோம் அப்படின்னாக்கா கண்ணிலேருந்து கண்ணீர் அதிகமாக வராது. அதே போல் பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சலும் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா கிச்சனுக்குள்ளே போனோன்னே நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கனாக்கா வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் தான். ஸோ அவசியம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு அன்றாடம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ லீவு டைமாக இருக்கனால நம்ம வாட்டர் பாட்டில் அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த மாதிரி மூடி வச்சுட்டு நாம் எடுத்து திரும்பியும் தண்ணி ஊற்றி அவங்களுக்கு ஸ்கூல் திறந்தோடனே கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விட்டு முடிகிற அன்னைக்கு போடுற வாட்டர் பாட்டில் தான் திரும்பியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் திறக்கும் போது தான் எடுப்போம். இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலில் வாட வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய கிராம்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கிராம்பு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பாட்டில்லையும் போட்டு வச்சிடணும். 2-3 குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எத்தனை பாட்டில் வச்சுருக்கோமோ அந்த பாட்டில் எல்லாத்துலேயுமே இதை போட்டு விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ரொம்ப டைட்டாக மூட வேண்டாம். மூடி வைக்கிறனால கப்புன்னு அடிக்கிற இந்த ஸ்மெல் நமக்கு அடிக்காமல் இருக்கும். அதே போல் தான் நாம் வச்சுருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸும் பார்த்திங்கனாக்கா அதில் இது போல் ஒரு கிராம்பை போட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ரொம்ப டைட்டாக மூட வேண்டாம். இது போல் நம்ம பண்ணுறனால இந்த டிஃபன் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கனாக்கா நம்ம மூடி வச்சிருக்கனால ஒரு வாடை ஏற்படும் பார்த்திங்களா, அந்த வாசம் ஏற்படாமல் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அவசியம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நாம் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி தாங்க இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட்டாக ஒரு கத்தி நம்ம எல்லோரும் வச்சுருப்போம். சிலர் அருவாமனையில் நறுக்குவாங்க. இது நம்ம வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் இதெல்லாம் நறுக்கிறதுக்காகவே வச்சுருப்போம். இந்த மாதிரி புது கத்தியாக இருந்தது அப்படின்னாக்கா பார்த்திங்கனாக்கா ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். நம்ம சீக்கிரம் கட் பண்ணிடலாம். ஆனால் அவசரமாக நம்ம காய்கறி, வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணும்போது கையை தெரியாமல் நறுக்கிடும். அதனால் நம்ம எப்போவுமே வீட்டுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கத்தி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு அந்த ஷார்ப்னஸ் போயிடும், மழுங்கின மாதிரி ஆயிரும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இது போல் ஒரு மோட்டார் பிஸ்டல் நம்ம எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அதில் ஷார்ப் பண்ணிக்கணுங்க. இந்த மோட்டார் பிஸ்டல் இல்லாதவங்க என்ன வச்சு நம்ம ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் ஒரு தடவை ஷார்ப் பண்ணி பாருங்களேன், சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லாவே கட் பண்ணும். பொதுவாக அந்த காலங்களில் அம்மி கல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் போய் லைட்டாக சீச்சிட்டு வருவாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒன்று வீட்டில் இருந்தது அப்படின்னாக்கா இந்த கல்லை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். அப்படி இந்த கல் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா நம்ம எல்லா வீடுகள்லையுமே பார்த்திங்கனாக்கா இது போல் மக்கு இருக்கும். டீ, காஃபி, பால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்குன்னு மக்கு வச்சுருப்போம். இந்த மக்கோட பின்னாடி சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடில் நம்ம இந்த கத்தியை இது போல் லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ப்னஸ் கிடச்சிரும். இந்த மக்கில் ஷார்ப் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் புதுசாக உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்லியிருக்கேன். அந்த டிப்பை நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனல் டிக்லிங் டேஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். உப்பு கரை படிஞ்ச பாத்ரூம் பக்கெட்டை ரொம்ப ஈஸியாக 3 பொருட்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் 2 நிமிஷத்தில் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கா புளிச்ச மாவு தாங்க, வேறு எதுவும் கிடையாது. இட்லி தோசை மாவு அரைச்சி ஒரு வாரம் ஆயிரும் பார்த்திங்களா, அப்போ மாவு நமக்கு ரொம்பவே புளிச்சு போயிடும். அந்த புளிச்ச மாவு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிட்டு அது மேலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துக்கணும். அதாவது பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் ஒரு 2 டீஸ்பூன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது 3 சேர்த்துக்கணும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வச்சு தான் நம்ம உப்பு கரை படிஞ்ச பொருட்களை இதில் விளக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் தான் நமக்கு அதிகமான உப்பு கரை படியுது. பாத்ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நீங்கள் இந்த 3 பொருள் கலந்த கலவையை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பக்கெட்டில் உப்பு கரை படிஞ்சிருக்கு. நம்ம எவ்வளோ தான் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சாலும் இதில் உப்பு கரை படிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னாக்கா தண்ணியில் ஒரு தடவை நல்லா காட்டிடுவோம். தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கலவை, அதை ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா சைடும் நல்லா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுக்கணும். ஸ்க்ரப்பர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பச்சை கலர் இல்லைனாக்கா இது போல் ப்ரௌன் கலர் ஸ்க்ரப்பர், அப்படி இல்லைனாக்கா சில்வர் ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன வீட்டில் கையில் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். தேய்க்கும் போது இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா நீங்கள் எப்போது நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதுமானது.
பக்கெட் முழுசாக வந்து இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணி இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கரையெல்லாம் இதில் போயிருக்கும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக உப்பு கரையெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 3 பொருள் வீட்டில் இருக்கதே நம்ம யூஸ் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா கைக்கு வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. நாம் வெளியே கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுறனால நம்ம கைக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 அளவுக்கு உப்புக்கரை வந்து இதில் நிச்சயமாக நீங்கியிருக்கும். நீங்கள் இது போல் வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து வாஷ் பண்ணிக்கிட்டே வரனால நமக்கு சுத்தமாக அந்த உப்புக்கரையை வந்து படியவே படியாது. படிஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக இது போல் நம்ம நீக்கிடலாம். பாத்ரூம் வாலி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடிச்சிட்ருக்க இப்போ வெயிலுக்கு எந்த காய் வாங்கிட்டு வந்து வச்சாலும் அந்த காய் வந்து அப்படியே காஞ்சு போயிடுது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து நாம் அதை ஒரு நாள் வெளியே கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்கள். ஒரு காலையில் வாங்கின சாயந்தரம் வச்சாலே வாடி போயிடும். அப்படி சீக்கிரமாக காஞ்சு போகக்கூடிய இந்த முருங்கைக்காயை நம்ம எப்படி ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காயை வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இது போல் ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிக்கணும். துடைக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் ஃபேன் காற்றுல கூட போட்டு காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆனால் முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை இப்போ ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி எல்லார் வீடுகளிலுமே இந்த மாதிரி நம்ம டப்பா வாங்கி வச்சுருக்கோம். இந்த டப்பா பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈரத்தன்மையை வந்து கீழே கொண்டு போகாது. அதனால் காய் வந்து சீக்கிரமாக வந்து அழுவியும் போகாது, காஞ்சும் போகாது, காத்தோட்டமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டப்பா யூஸ் பண்ணுறோம். அந்த டப்பா இல்லாதவங்க இந்த டப்பா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு கீழே வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் அவசியம் போட்டுக்கணும். ஆனால் இந்த டப்பாவுக்கு டிஷ்யூ பேப்பர் போட வேண்டிய தேவையில்லை. அதனால் நீங்கள் எந்த டப்பா வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இந்த காய்கறியை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் எல்லாத்தையும் டப்பாவில் போட்டுட்டு அப்படியே இதை நீங்கள் இந்த பால் பாக்கெட் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கும் கீழே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரேயில் வைக்கணும். ரொம்ப கீழே கொண்டு போய் வைக்காதீங்க, ஏன்னா அந்த கூலிங் வந்து இதில் வந்து வராது. இதுவே வந்து நம்ம அந்த ரவுண்டு டப்பா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து டிஷ்யூ போட்டுட்டு வைங்க. இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அன்றாடம் நம்ம உரிக்கக்கூடிய பூண்டு பார்த்திங்கனாக்கா அது நமக்கு எப்போவுமே ஒரு சவாலாக இருக்கும், இல்லை ஒரு பெரிய டாஸ்க்காக தான் நம்ம நினைப்போம். அதை வந்து ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பூண்டு உரிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் இது போல் பூண்டை பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த பூண்டை நம்ம உரித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும். ஏன்னா பூண்டுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். அதனால் உரிக்கிறதுக்கு நல்லா வேகமாக வரும். கையிலையும் பார்த்திங்கனாக்கா எரியாது நமக்கு, இல்லைனாக்கா விரல் நுனியெலாம் நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும். இது போல் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம பூண்டை உரிக்கிறனால அது கத்தியாக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாகவே உரிக்க வரும். தோலும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபேன் காற்றுல நமக்கு செதறாது. பூண்டு உரிக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக தெரியாது. அவசியம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் டிக்லிங் டேஸ்ட்க்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் வேணும்னு அவசியம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.